வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2024 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் வந்துச்சு. யூபிஎஸ்சி எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற எல்லா போர்டோட ஆனுவல் பிளானருமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பி மட்டும் ரிலீஸ் பண்ணாமே இருந்தாங்க. அது எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே டிஆர்பி சைட்லேருந்து இல்லை. டிசம்பர் முடிஞ்சிச்சு, ஜனவரியில் இன்னையோட 2 நாள் முடிஞ்சிச்சு. பட் இப்போ வரைக்கும் ஆனுவல் பிளானரில் ரிலீஸ் பண்ணல. ஆனுவல் பிளானரில் எந்தெந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம் மென்ஷன் பண்ணுவாங்கன்றது ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா இருக்கிற எல்லா எக்ஸாமையும் மென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. போன வருஷம் 15,000 வேக்கன்சிக்கு மென்ஷன் பண்ணி விட்டு வெறும் 33 போஸ்டிங் மட்டும் போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி 15, 18,000 எத்தனை ஆயிரம் போஸ்டிங் வேணாலும் மென்ஷன் பண்ணுறாங்க ஆனுவல் பிளானரில். பட் போஸ்டிங் எந்தெந்த எக்ஸாமுக்கு போடுவாங்க, எந்தெந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. அதில் நம்மளோட கருத்துப்படி என்னென்ன எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பிடி அசிஸ்டன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது. February 4 அன்றைக்கி நடந்துடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் நடக்கும். அதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒரு ஏப்ரல் ஸ்டேஜில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஃப்டர் எலெக்ஷன் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் டிஆர்பி ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் செகண்ட் கிரேட் டீச்சர் பற்றி கேட்டிங்கன்னா அவங்க ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபைல் மூவ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அடுத்து அந்த எக்ஸாம் தான் வைப்பாங்க. அதுக்கடுத்து எந்த எக்ஸாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிஜிடிஆர்பி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜிடிஆர்பியில் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக 4 டிஜிட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறவங்க தொடர்ந்து ரெடி ஆகிட்டே இருக்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பிக்கு அடுத்து எந்த எக்ஸாம் நடக்குன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். ஆனுவல் பிளானரில் டிஆர்பி பாலிடெக்னிக்கு, அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லா எக்ஸாமுமே மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த 3 எக்ஸாம் தான் இந்த வருஷத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷத்தில் அடுத்து இருக்க ஒரு 3 தேர்வு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் ஒரு எக்ஸாம் தான் வச்சாங்க. இந்த வருஷம் 3 வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா 2 தேர்வுக்கு மேலே அவங்க வச்சுலாம் பல ஆண்டு காலம் ஆகுது. இந்த வருஷம் 3 வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு சொல்லணும். அப்படின்னா 3 எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பிடி அசிஸ்டன்ஸ், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிடி அசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். அதை விட கொஞ்சம் கம்மியாக வரலாம், இல்லை அதிகமாக வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். பிஜிடிஆர்பி கண்டிப்பாக அதிகமாக வரும். நீங்கள் பிடி அசிஸ்டன்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு புக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு எல்லா மேஜருக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 புக்குமே லிங்க் இருக்கும். வேணுன்னா அதை வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், மேஜரோட ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 5,000 கொஷின்ஸுக்கு மேலே தாராளமாக இருக்கும். அது படிச்சிங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஆனுவல் பிளானர் நம்ம அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேயாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்குள்ளே விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கல் அப்போ ஒரு 4 டேஸ் ஹாலிடேஸ். அது போச்சுன்னா அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி முடிஞ்சிடும். அவ்வளோ நாள் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனுவல் பிளானருக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த தேர்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனுவல் பிளானரில் ஷஃபலிங் இருக்கும். ஏன்னா பிஜிடிஆர்பி முன்னாடி கீழே இருந்துச்சு, அது மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது நமக்கு கிடைத்த தகவல் வச்சு நம்மளோட கெஸ்ஸிங் வச்சு சொல்கிறோம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனுவல் பிளானர் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.